கவலை நீக்கி கலையாம் சீவனடி சார்ந்து இன்பம் சார்ந்தோ கிளையாம் இவை ஞானானந்தத்து இருத்தலே பார்த்த மனையாள் அகத்தில் இருக்கவே காத்த மனையாளை காமுறு காளையர். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 4ஆம் தந்திரம் 13வது அத்தியாயம் நவக்கிரியில் 1367வது மந்திரம் சிந்திக்க உள்ளோம். பாடல் ஒலிக்கப்படுகின்றது. எண்ணிய நாட்களில் இன்பமும் எய்திடும் நன்னிய நாமமும் நான் முகன் ஒத்தபின் துண்ணென நீயனர் சேர்க்கலுமாமே. இந்த பாடலில் நாம் நவாக்கிரி மூலமாக சக்தியை வழிபாடு செய்யும் போது நான்முகன் மூலமாக சிவனை அடைய முடியும்னு இன்னொரு ரூட் ஒன்று புதுசா ஒரு வழிமுறைய, அதாவது எத்தனையோ ரூட் இருக்குது, அதில் நீங்கள் சிவபெருமானை அடைவதற்கு இந்த நவாக்கிரியை வழிபடும் போது நான்முகன் மூலமாக, தலைவன் நான்முகமாக அன்பானவனும் அருளானவனுமான இறைவனை அடைய முடியும் அப்படின்னு இந்த பாடலில் சொல்றதா நான் உணர்கின்றேன். மிக்க நன்றி. பாருங்க கௌரியம்மா, வணக்கம். நன்றி ஐயா. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. இன்றைக்கான மந்திரம் 1367. பண்ணிய பொன்னை பரப்பு அற நீ பிடி, எண்ணிய நாட்களில் இன்பமும் எய்திடும் நன்னிய நாமமும் நான்முகன் ஒத்த பின் துண்ணென நேயர்னர் சேர்க்கலுமாமே. இதுக்கான கமெண்ட்ரி. Brahma is called Veda, the knower. Through his yoga, the yogin becomes the knower. The Tamil word நேயம் means love. According to Tirumular, Siva is love. பண்ணிய பொன்னை பரப்பு அற நீப்பிடி. பண்ணிய பொன்னை, இந்த நவாக்கரி சக்கரம் நம்ம வரைந்து போன பாடல்ல பார்த்த மாதிரி அந்த வரைந்து அந்த தேவியை நம்ம அந்த ஆற்றலை நம்ம ஆவாகனம் பண்றது அந்த தேவிய, அந்த பொன்னைங்கிறது நாங்க தேவியா பார்க்கிறேன். பரப்பு அற நீ பரப்பு, பரப்புனா செதற விட்டு கலக்கத்தோட இருக்கிற விஷயம், அது அற நீப்பிடி. அதெல்லாம் இல்லாம ஒரு மனதாக அவளை நீப்பிடி. ஒரு மனதாக அவளை உங்கள் மனதில் நம்ம நிறுத்தணும் அப்படிங்கிறதாங்க, அவங்கள சரணடையணும் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். இந்த நவாக்கரி மந்திரத்துல வர தேவிய எண்ணிய நாட்களில் இன்பமும் எய்திடும். இந்த மந்திரத்தை எண்ணிய நாட்களில், இந்த மந்திரத்தை ஜெபித்து நீங்க இந்த வழிபாடு பண்ற நாட்கள்ல இன்பமும் எய்திடும். என்ன இன்பம் எல்லாம்ன்றது அந்த 9 பீஜங்களுக்கான பலன்கள்லாம் இருக்கு. அந்த பலன்கள் எல்லாமே உங்களை சேர்ந்திடும் அப்படின்னு பார்க்கலாம். அந்த எண்ணிய நாட்களில் என்ன நடக்கும், இந்த தேவியை எண்ணிய நாட்களில்னு பார்க்கலாம். இந்த தேவியை நீங்க மனதார உள்ள நிறுத்த அந்த தேவியோட நீங்க பொருந்த என்ன ஆகும், மனது சுத்தமாகும். மனது சுத்தமாகும் போது இறை நிறையிறாங்கன்றது தான் அதுல பொருள். இறை நிறைய அந்த மனது சுத்தமாகும். அப்போ உங்களுக்கு அந்த குண்டலினி சக்தியெல்லாம் நல்லா இயங்கி இந்த பீஜங்களுக்கான ஃப்ரீக்குவென்சி, உங்கள் உடம்புக்கு தேவையான ஃப்ரீக்குவென்சி, எந்த ஃப்ரீக்குவென்சிக்கு உங்கள் உடம்பு மாறணுமோ அதுக்கு தகுந்தமான மாற்றம் நிகழும். அதுக்கு காரணம் உங்கள் மனது சுத்தமாகிறது தான். அந்த மனது சுத்தமாகிறதுக்கு காரணம் உங்கள் மனது இறைவியாக நிறைந்ததுனால தான்.
அப்படி அதுக்கான வழிகள்லாம் நம்ம குடுத்துட்டோம்னா, அந்த பீஜங்களுக்கான ஃப்ரீக்வென்சிலாம் நமக்கு வைப்ரேட் ஆகும்போது, இதாகும்போது அந்த அந்த குண்டலினி சக்தி அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வேலை செய்யும்போது, இன்பங்கள் எல்லாமே எய்திடும். இப்ப கல்வி பார்த்தோம், மெய்ப்பொருள் ஞானம் பார்த்தோம். அந்த பீஜங்கள்னால வர பலன்கள்லாம் நெறைய செல்வம் பார்த்தோம். வசியம் அது ஆகிடும்ன்றத பார்த்தோம். பாதுகாப்பு கிடைக்கும்ன்றத பார்த்தோம். வினைகள் எல்லாம் அறுக்கப்படும்னு பார்த்தோம். இந்த மாரி அந்த பீஜங்களுக்கான அனைத்து நற்பயன்களும் நம்மள வந்து சேரும். அதுல கடைசியா மெய்ப்பொருளும் நமக்கு வந்து சேரும்ன்றதையும் பார்த்துருக்கோம். அதனால அந்த எண்ணிய நாட்களில் இன்பம் வந்து எய்திடும்ங்கிறது, அந்த வழிபாடு முறைகள அந்த தேவிய நம்ம எண்ணத்துல கொண்டு வந்து இந்த மந்திரங்கள ஜெபித்து இந்த நவாக்கரி அ அ மந்திரத்த நம்ம ஜெபித்து வரும்போது இன்பங்கள் வந்து எய்திடும். நன்னிய நாமமும் நான்முகன் ஒத்தபின். நன்னிய நாமமும் நன்னியனா அடைந்த, கிட்டிய. நமக்கு இதனால அடைந்த விஷயங்கள் நெறைய இருக்கும் இல்லையா? அத 2வது வரியில பார்த்தோம். நமக்கு எல்லாமே கிட்டும்னு சொல்ட்டு. அந்த கிட்டிய, அடைந்த, நமக்கு எல்லாமே அடைஞ்சாச்சு, அத கிட்டியாச்சுனாலும், நமக்கு பேரும், புகழும் அந்த நாமமுங்கிறத பார்க்குற பேரும், புகழும், நமக்கு அப்புறம் நன்மைகள் எல்லாமே அந்த நவாக்கரி மந்திரத்தினால கிடைக்கிற அனைத்து நன்மைகளும் நமக்கு அடைந்த பிறகும், நான்முகன் ஒத்த பின். நான்முகன்னா பிரம்மா. பிரம்மா வந்து எதுக்கெல்லாம் தலைவன் பார்த்தீங்கன்னா, வேதத்துக்கு தலைவன், படைப்புக்கு தலைவன். அப்புறம் நம்ம ஆன்ம ஞானத்துக்கும் அவர்தான் தலைவர். அம் படைப்புக்கு தலைவர் வேத ஞானம்னு பார்க்கலாம். ஆன்ம ஞானமும்னு பார்க்கலாம். ஏன்னா, நம்ம 36 தத்துவங்கள்ல அ பிரம்ம தத்துவம் 24 இருக்கு. அப்புறம் விஷ்ணு தத்துவம் 7 இருக்கு. சிவ தத்துவம் 5 இருக்கு. அந்த பிரம்ம தத்துவங்கிறது தான் ஆன்ம தத்துவம். அதுக்கு தலைவரா இருக்கிறது வந்து பிரம்மதேவர் தான். அந்த ஆன்ம ஞானம் நமக்கு இருக்குன்னா, அந்த நாம யாருன்ற இதுதான். இந்த 24 விஷயங்கள் இருக்கும் இல்லையா? 5 பூதங்கள் இருக்கும், தன்மாத்திரைகள் இருக்கும், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம்லாம் அதில இருக்கும். இந்த விஷயத்துக்கான ஞானங்கள்லாம் நமக்கு கிடைக்கப்பெற்றாலே என்ன நடக்கும் அப்படின்னா, ஈகோன்றது இருக்காது. நம்ம யாருன்றது தெரிஞ்சு நம்ம ஆன்ம ஞானம் வந்துருச்சுனாலே நமக்கு வந்து அகங்காரம், ஆணவம்லாம் இருக்காது. அந்த அந்த இதுலயும் பார்க்கலாம். அந்த ஈகோ இல்லாத நிலை. தத்துவமா பார்த்தா அந்த ஈகோ இல்லாத நிலைக்கு நம்ம வந்த பிறகு, இல்ல ஆன்ம ஞானம் வந்த பிறகு அப்படின்னும் பார்க்கலாம். இன்னொரு இது கதையா பார்க்கணும்னாலும், சிவன் வந்து 5 முகனா இருந்த பிரம்மாவ வந்து 4 முகனா ஆக்குனாரு. ஏன்னா, அந்த ஈகோன்ற அந்த ஆணவத்த அவர் தூக்கிட்டதுனால, அந்த அகங்காரத்த தூக்கிட்டதுனால நான்முகனா ஆயிட்டாரு. அந்த அந்த நிலைக்கு நம்மளும் அந்த ஈகோ இல்லாத ஒரு அ ஒரு ஒரு ஆன்மாவா நாமளும் ஆன்ம ஞானத்தோட நாமளும் அவரோட ஒத்து இருக்கிறப்ப அப்படின்னும் பார்க்கலாம். எனக்கு எந்த வகையில பார்த்தாலும் அந்த அகங்காரம் இல்லாத என்ன நிலைக்கு நீங்க உயர்ந்தாலும், இப்ப போன பாட்டுல எல்லாமே கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. 9 பீஜங்கள்ல இல்லாத விஷயமே இல்ல. அனைத்து சக்திகளும் 9 சக்திகளும் வாரி வழங்குற தயாரா இருக்காங்க. அது நமக்கு எல்லாமே கிடைக்குது. அந்த உயர்நிலைக்கு நீங்க போனாலும், அந்த அகங்காரம்னு ஒண்ணு இருந்ததுன்னா, நம்ம கீழ தான் வந்துருவோம். அதனால இங்க வந்து அந்த அகங்காரம் இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்காக தான் நான்முகனுக்கு நீங்க ஒத்து இருக்கிறதா நான் பார்க்குறேன். அந்த நிலைக்கு வந்து அந்த அகங்காரமும் இல்லாம ஆன்ம ஞானமும் வந்துருச்சுன்னா, அதுக்கு பின் என்ன நடக்கும் அப்படின்னா, துண்ணென நேயர்னர் சேர்க்கலும் ஆமே. துண்ணெனன்னா உடனடியா அதுக்கு அடுத்து உங்களுக்கு அகங்காரம்னு ஒண்ணு இல்ல. நான் ஆன்ம ஞானம் வந்துருச்சு அப்படின்னா, நேயர்னர் சேர்க்கலும் ஆமேன்னு சில புத்தகத்திலயும், நோக்கலும் ஆமேன்றதும் சில புத்தகத்திலயும் இருக்கு. இவங்க சரவணத்துல சிவனை அடையிற மாரி வேற வரிகளும் இருக்கு. ஆனா வந்து சிவனை அடையிறதா தான் அதுலயும் சொல்லியிருக்காங்க. நேயர்னர் சேர்க்கலும் ஆமே. நேயர்னர்னா தூய்மையான அன்பு. ஈகோன்றது ஒண்ணு இல்ல. நானுன்ற ஒரு அகங்காரம் இல்லனாலே அது உங்க மனம் விரிந்திரும். அதிலயே வந்து என்னன்னா தூய்மையான அன்பு. நேயர்னர். அது எப்படி இருக்கும்னா, எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது. எந்த கள்ள கபடமும் இருக்காது. இப்ப இப்ப நம்ம இருக்க இந்த உலகத்துல பார்த்தீங்கன்னா, உலக வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, எல்லாமே பிசினஸ் டிரான்சாக்ஷன் மாரி தான் போயிட்டுருக்கும். நீ இத செஞ்சேன்னா, நான் உனக்கு இத செய்றேன். நீ இத பண்ணனா, நான் அத பண்றேன். அந்த மாரி தான் இருக்கும். எவ்வளோ பெரிய ரிலேஷன்னா நீங்க பார்த்தாலுமே சரி, அதுல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்.
நான் இவ்வளோ செய்கிறேன், நீ இதையா செய்ய மாட்டியாங்கிற ஒரு சின்ன எதிர்பார்ப்பாவது மனிதர்கள் வச்சிருப்பாங்க. ஆனா கடவுள் வச்சிருக்கிற தூய அன்பு வந்து இதுக்கு நிகரா கூட நம்ம அன்புன்னு நம்ம இங்க சொல்ற விஷயம் ஒரு பாயிண்ட் கூட அங்க போகாது. அதுல வந்து எந்த ஒரு யோசனையும் அவங்கள்ட்ட இருந்து எந்த எதிர்பார்ப்போ, எந்த ஒரு அ அவங்கள எடை போடுற விஷயமோ, அவங்க இப்படி, அப்படி அந்த எதுவுமே இருக்காது. எல்லாமே தெய்வத்தோட குழந்தைகளா தான் பார்ப்பாங்க. எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது. அந்த ஒரு தூய்மையான அன்பு, அந்த கருணை அது வந்து நமக்கே அது வாய்க்கும். நமக்குள்ள தான் எல்லாமே நடக்குது. அந்த அகங்காரம் நீங்கி ஆன்ம ஞானம் வந்ததுன்னா, அடுத்த நிலையா இந்த இந்த இது நமக்கு வரும். இந்த தூய அன்பு வந்து எங்க கொண்டு போய் சேர்க்கும்னா, சிவத்தோட தான் நம்மள போய் சேர்க்கும். சிவம்ங்கிறது அந்த விழிப்பு நிலை தான். இத வந்து தெய்வங்களா பார்க்கணும்னாலும், நம்ம புவனேஸ்வரி தேவி தான் அந்த அன்புக்கு தலைவியா இருக்காங்க. அவங்க வந்து நம்ம நம்ம இதயத்துல ஒளியா நமக்கு இதயத்துல ஒளியா நம்மளோட ஒளிரும்போது என்ன நடக்கும்னா, அவங்களே சிவமாக விளங்க ஆரம்பிச்சுருவாங்க. நமக்கு சிவத்த காமிச்சுருவாங்க. ஆக இந்த பாடல்ல வந்து நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, இந்த மந்திரத்தினால உங்களுக்கு அனைத்துமே கிட்டும். அனைத்து நன்மைகளுமே, அனைத்து பீஜங்கள் நம்ம குடுக்குற அனைத்து 9 தேவியர்களும் குடுக்குற நன்மைகளும் கிட்டும். அப்படி அந்த கிட்டுற அந்த இத வச்சு அந்த அகங்காரமும் நீங்கி, நீங்கினா நீங்க தூய அன்பிற்கு பாத்திரமாவீங்க. அந்த தூய அன்பு எத வெளிப்படுத்தும்னா, சிவத்த தான் வெளிப்படுத்தும். அப்படிங்கிற மாரி நான் பார்க்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாங்கம்மா விந்தியாம்மா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1367வது திருமந்திரம். ஆழ்மன தியானம் அமைதியாக. திருமந்திரம். பண்ணிய பொன்னை பரப்பர நீப்பிடி, எண்ணிய நாட்களில் இன்பமும் எய்திடும், நண்ணிய நாமமும் நான்முகன் ஒத்தபின், துன்னன நேய நற்சேர்க்கலுமாமே. அருமையான திருமந்திரம். நவாக்கரி இயந்திரத்தில் எழுந்தருள பண்ணியுள்ள பொன் போன்ற அன்னை பராசக்தியை பரபரப்பு அடையாமல் அமைதியான மனத்துடன் வழிபடத் தொடங்கிய உடனேயே உனக்கு இன்பமும் மகிழ்ச்சியும் கிட்டும், புகழ் உண்டாகும், வேள்விக்கும் வித்தைக்கும் தலைவனான பிரம்மனை போல நீ விளங்கலாம். விரைவில் சிவ பரம்பொருள் அருட்கடாட்சத்தையும் அடையலாம். பரபரப்பு இல்லாமல் நன்னிய அடைகிற, துன் என விரைந்து, நேயம் என்றால் அன்பு. கழக வெளியீட்டில் சக்கர வடிவமாக செய்யப்பட்ட திருவருள் அம்மையின் திரு உருவை உள்ள பதைப்பு ஒடுங்க நீ முறையாக வழிபட்டு உறுதியாக கைக்கொள்வாயாக. உருவேற்றுதற்கென வரையறுக்கப்பட்ட நாட்களில் இன்பமும் எய்தும். மந்திர உருவாலும் அம்மை வழிபாட்டாலும் திருவடி உணர்வு கைவந்தவர் நான்முகனை ஒத்தவர் ஆவர். நான்முகனை ஒத்தலாவது உறுதி பொருள் நான்கினையும் உள்ளவாறு உணர்ந்து கைக்கொண்டு ஒழுகி உணர்த்த வல்லாராய் எங்கனும் புகழ் பூசனை பெற்று விளங்குதல். திருவருள் மிக விரைவாக அவ்வுயிரை சிவபெருமான் திருவடிக்கீழ் சேர்க்கும். நல் நேயம் என்பது சிவபெருமானை குறிக்கும். பண்ணிய பொன்னை பொருள் இயந்திர வடிவமாக செய்த பொன்னிறத்தான நவாக்கரி சக்தியை, பரப்பு அற பொருள் நிதானமாக, நன்னிய நாமமும் நான்முகன் ஒத்தபின், துன்னன நேய நற்சேர்க்கலுமாமே. இவ்வடிகளின் பொருள் ஆத்ம சக்திகளின் அருள் பெறலாகும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். அருமைம்மா. நன்றிங்கம்மா. வாங்க ஐயா, பிரணவன் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம்.
இந்த முதல்ல பரபரப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. இந்த பரபரப்பு அப்படிங்கிறது என்னன்னா, முதல்ல பிஸி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிஸியா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பிஸியாவே இருந்தாங்கன்னா அடுத்தது டென்ஷன் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு வருவாங்க. பரபரப்பா இருக்கிறவங்க பரபரப்பாவே இருந்தாங்கன்னா பதட்டம் ஆயிடுவாங்க. இப்ப எனக்கு 66 வயசு. நாங்க 6 வயசு 7 வயசுல எல்லாம் அந்த டென்ஷன்ங்கிற வார்த்தையே தெரியாது. யாருமே சொல்லவே மாட்டாங்க. இப்ப எல்லாத்துக்குமே டென்ஷன் அப்படின்றாங்க. எடுப்புல டென்ஷன் அப்படின்றாங்க. பிஸியில இருந்து டென்ஷன் ஆவாங்க. அதனாலதான் இந்த திருவாவடுதுறை ஆதீனத்தை ஸ்தாபித்தவர் குரு நமச்சிவாயர். அவரு சொல்வாரு, பரபரக்க வேண்டாம் பலகாலும் சொன்னேன். நிறைய தடவை சொல்லியிருக்காராம் அவரு. பரபரக்க வேண்டாம் பலகாலும் சொன்னேன். சிவபோக சாரம் அப்படின்னு ஒரு நூல், சிவபோக சாரம்ங்கிற நூல்ல குரு நமச்சிவாயர் சொல்லுவாரு, பரபரக்க வேண்டாம் பலகாலும் சொன்னேன் அப்படின்னுவாரு. அந்த அப்படி பரபரப்பு இல்லாமல்னா எப்படி இருப்போம்? நிதானமா. அப்படி நிதானமா இருக்கிறது தான் பரபரப்பு இல்லாம இருக்கிறது. அதாவது அவசியம் அப்படிங்கிறத உணரலாம், ஆனா எதையுமே அவசரமாக செய்யக்கூடாது. ரொம்ப முக்கியம். இந்த வண்டி எடுத்துட்டு லேட்டா போய் அந்த சிக்னல்ல தான் வாட்சை 20 தடவை பார்ப்பாங்க. வீட்டுல இருந்து கிளம்பும் போதே கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பும் அப்படின்னு கிளம்புறது கிடையாது. ஆனா அந்த சிக்னல்ல போய் வாட்சை பார்ப்பாங்க பாருங்க ஒரு 20 தடவை. அதுதான் அந்த மாதிரி ஆறது. அப்படி பரபரப்பு இல்லாமல் மனதால் நீ பிடித்துக்கொள். அவ்வாறு பிடித்து கொண்டால் எல்லாமே வரும். என்ன வரும்னா இன்பம் வரும் அப்படிங்கிறது. அப்பர் பெருமான் சொல்லுவார்ல, இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை அப்படின்வாரு. அப்படி அந்த அம்மாவை நம்ம புடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா, மனசால புடிச்சுக்கிட்டோம்னா அம்மாவை கையால பிடிக்கலாங்க. எந்த கையால? நம்பிக்கையால அம்மாவை புடிச்சுக்கிட்டோம்னா நமக்கு எந்த துன்பமும் வராது. எப்பவுமே இன்பம்தான். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, பிரம்மா அப்படிங்கிற பிரம்மன் அப்படிங்கிற அந்த தன்மைக்கு நம்மளே போயிடுவோம். அதாவது அப்பர் பெருமான் சொல்லுவாரு, இது வரைக்கும் எத்தனை பிரம்மா அப்படின்னு அவர் காலத்துல சொன்னாரு. எண்ணில் கோடி பிரம்மர்கள், எண்ண முடியாத கோடி பேரு பிரம்மா பதவியில. பிரம்மாங்கிறது நபர் கிடையாதுங்க, அது ஒரு போஸ்ட். அது யார் வேணாலும் அதுக்கான தகுதி இருக்கிறவங்க பிரம்மா ஆயிடுவாங்க. எண்ணில் கோடி பிரம்மர்கள். அப்புறம் அப்பர் காலத்துல 6 கோடி நாரணர்கள். 6 கோடி பேர் நாராயண வைகுந்த பதவியில பெருமாளா இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்திரனை பத்தி சொல்லும் போது 7 கடல் மண்ணை கூட எண்ணிடலாம், ஆனா இந்திரனை எண்ண முடியாது. அவ்வளவு பேர் இந்திரனா இருந்திருக்காங்க. ஆனாலும் கூட அந்த பிரம்மா நிலைக்கு போய் அதுல இருந்து ப்ரமோஷன் வாங்கி வைகுந்தத்துல போய் திருமாலா இருந்து அதுல இருந்து ப்ரமோஷனா வாங்கி சிவ அப்படிங்கிற அந்த தன்மைக்கு ஆன்மா போனா அதுக்கு பேரு சிவகதி அப்படிங்கிற அந்த தன்மைக்கு போவோம். அந்த தன்மைக்கு போறதுக்கு தான் நேய நல் அப்படின்னு வரும். அதனால துண்ணிய அப்படின்னா நிறைந்த அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு, நெருக்கம் அப்படின்னும் ஒரு பொருள் இருக்கு. இது எங்க வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருக்குறள்ல 19வது அதிகாரம் புறம் கூறாமை. கௌரியம்மா, நீங்க பேனா பென்சில் வச்சிருந்தா குறிச்சிக்கலாம், குறிச்சிக்கிட்டு கூட பார்க்கலாம். அவங்கன்னு இல்லை, எல்லாருமே. திருக்குறள்ல 19வது அதிகாரம் புறங்கூறாமை. அதுல 8வது திருக்குறள்ல சொல்லுவாங்க, நெருக்கமா இருக்கிற நம்முடைய குற்றத்தையே நம்ம இல்லாதப்ப எல்லாருக்கும் சொல்றவன் இவங்க கூட நெருக்கமா இல்லாதவனை பத்தி என்னென்ன சொல்லுவான் அப்படின்னு சொல்லுவாரு பாருங்க. அந்த திருக்குறள் சொல்றேன் பாருங்க, துண்ணியார் குற்றமும் நெருக்கமா இருக்கிறவங்களுடைய குற்றம்.
துண்ணியார் குற்றமும் தூற்றும் மரபினார் என்னைக்கொல் ஏதிலார் மாட்டு. ஏதிலார்னா தன்னோட சேராதவங்க. துண்ணியார் குற்றமும் தூற்றும் மரபினார் என்னைக்கொல் ஏதிலார் மாட்டு. அங்க துண்ணியார் அப்படின்னா நெருங்கி இருக்கிறவர்கள். நண்பர்களை பத்தியே அவன் இல்லாதப்ப குற்றம் சொல்றவன் பகைவனா இருக்கிறவனை பத்தி என்னென்னலாம் சொல்லுவான். அது மாதிரி துண்ணுதல் அப்படின்னா நெருங்கி இருத்தல். அப்ப நெருங்கி இருக்கிறது தான் நிறைந்து இருத்தல். அதே மாதிரி நேயம் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம இப்படி பார்க்கணும். பாசம் அப்புறம் நேசம். பாசம் அப்படிங்கிறது வந்து போகும், நேசம் அப்படிங்கிறது வந்தா போகாது. அந்த நேசம் அப்படிங்கிறது தான் நேயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒரு எவிடன்ஸ் என்னன்னா தேசம் அப்படிங்கிறத தேயம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நேசம் அப்படிங்கிறத நேயம் அப்படின்னு சொல்லுவோம். அதனால அந்த காலத்துல இந்த தொடர்ந்து வானொலி கேட்கறவங்கள நேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு தொலைக்காட்சி நேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. தொடர்ந்து இணைப்பில் இருக்கிறவர்கள் அப்படின்னு அர்த்தம். ஆனா இந்த இடத்துல நல் அப்படின்னா எப்போதும் தீமை இல்லாத நன்மையை செய்யக்கூடியவரோடு நாம் நெருங்கி இருப்பது, அந்த சிவத்தை அடைவது என்பது உறுதி ஆகும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பாட்டிலையுமே அந்த எதெல்லாம் திருமந்திரமோ அதுல எல்லாத்துலயுமே திருமூலர் கடைசியில நமக்கு உறுதி பொருள் சொல்வாருங்க. அந்த உறுதி பொருள் தான் ஆமே அப்படிங்கிறது. நம்ம சர்ச் போனாலும் சரி, மசூதிக்கு போனாலும் சரி, அங்கேயும் ஆமென் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஆகும் என்பது உண்மை அப்படிங்கிற அடிப்படையில சொல்லுவாங்க. அது மாதிரி இங்கேயும் ஆமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மாதிரி இன்னும் நிறைய அந்த வள்ளல் பெருமான் மெய்யருள் வியப்பு அப்படின்னு ஒரு 100 பாட்டு பாடியிருப்பாருங்க. அந்த 100 பாட்டுல ஒரு பாட்டுல அடியனாக்கி பிள்ளை ஆக்கி நேயனாக்கியே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த பிள்ளை ஆகிறதுக்கு மேல நேயன் ஆகுதல், நேயராக மாறுதல், நேயராக உயர்வு அடைதல் அப்படிங்கிறது. அடியனாக்கி அது இன்ட்ரடியூஸ் ஆகிறது. பிள்ளையாக்கி நெருக்கமா ஆகிறது, அங்க உரிமையில இருக்கிறது. நேயனாக்கி அப்படின்னா அந்த இறைவனோட போய் கலந்துடுறது, அதுதான் நேயர் அப்படிங்கிறது. இது மாதிரியான விளக்கங்கள் இன்னும் நிறைய இருக்கும். அதனால அது மாதிரி நம்ம இன்னும் நல்லா தெளிவா ஒவ்வொரு தடவை படிக்கும் போதும் நமக்கு புது புது பொருள் விளங்கும் அப்படிங்கிறதுனால அது மாதிரி கேள்வி ஞானத்துக்கு நன்றி அப்படின்னு சொல்லி சிவ சிவ என்கிலர் தீவினையாளர், சிவ சிவ என்றிட தீவினை மாலும் தீவினையாளர், சிவ சிவ என்கிலர் சிவ சிவ என்றிட தீவினை மாலும், சிவ சிவ என்றிட தேவரும் ஆவர். அதான் நன்னிய அந்த 3வது வரி. சிவ சிவ என்றிட தேவரும் ஆவர், சிவ சிவ என்ன சிவகதி தானே, சிவ சிவ என்ன சிவகதி தானே. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி. நன்றிங்க ஐயா. அருமை. தியாகர் அருமையா இருந்தது. திருக்குறள் எல்லாம் வச்சு நீங்க விளக்கம் சொன்னது, ஓதுனது, அதுக்கான பாடல் கரெக்டா எங்கேருந்து எடுத்துட்டு வந்துடுறீங்க. ரொம்ப அருமை. அதனால நமக்கு புரியிற விஷயமும் ரொம்ப நல்லா இருக்கு. இது என்னோட குரு வள்ளல் பெருமான் உள்ள இருந்து எடுத்து கொடுக்கிறாரு. எடுத்தெடுத்து உதவினும் என்றும் குறையாது அடுத்தடுத்து ஓங்குமை அருளுடை பொன்னே அப்படின்னு அகவல்ல சொல்லுவாரு.
அதுதான் இந்த இடத்துல பண்ணிய பொன்னை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால என்னோட இது எதுவுமே கிடையாது, எல்லாம் அவன் அருள் இது. நன்றிங்க ஐயா. அருமை ஐயா, நன்றி. வாங்க ஐயா தியாகராஜன் ஐயா. வணக்கம் ஐயா. மிக்க மகிழ்ச்சிங்கம்மா. வார்த்தைக்கு வார்த்தை விளக்கம் சொல்லி நம்மளுடைய ஆனந்த கடலில் ஆழ்த்திய அன்பு ஐயாவுக்கு மிக்க நன்றி. மேலும் இந்த அவையில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை மெய்யன்பர்களுக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கங்களும் நன்றி கலந்த வாழ்த்துக்களும். வாழ்க 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 வாழ்வாங்கு, இறைவா அருள்வாயாக. அற்புதம். எவ்வளவு சொன்னாலும் அந்த இயற்கை இன்பத்தை நமக்கு இந்த மந்திரமாக ஒரு தந்திரத்துல நமக்கு கொடுத்திருக்கிற இந்த விந்தையை நினைச்சு பார்க்க அற்புதம்தான். ஐயா அவங்க சொன்ன மாதிரி அந்த ஞானிகள் நமக்கு எடுத்து கொடுத்து கொண்டே இருப்பாங்க உள்ளுணர்வாக. சிந்திக்க சிந்திக்க ஊற்றெடுக்கும். அன்பு என்பது ஊற்று. அன்பின் பெருக்கால் வந்த அந்த பேரின்பத்தை நாம ஒவ்வொரு வினாடியும் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறோம். அந்த அனுபவத்தை மற்றவரோடு பகிர்ந்து கொள்ளும் போதுதான் அது பேரின்பம் இன்னும் சிறப்பு நிலைக்கு வரும். அத்தகைய பேரின்பத்தில் திளைத்துக் கொண்டிருக்கின்ற அர்த்தநாரி சிவா ஐயா அவர்களுக்கு என்னுடைய பணிவன்பான நன்றிகள், வணக்கங்கள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த பேரின்பத்தை பருகுவதற்கு வாய்ப்பளித்துக் கொண்டிருக்கின்ற அரிமா அழகேசன் ஐயா அவர்களுக்கும் நன்றி. அதை தொகுத்து அளித்துக் கொண்டிருக்கின்ற நம்ம கௌரி அம்மா அவர்களுக்கும் பணிவன்பான நன்றிகள், வாழ்த்துக்கள். ஒவ்வொரு நாளுமே இந்த தளத்திலே கலந்து கொண்டு சிறப்பித்து உயிர்வளித்துக் கொண்டிருக்கின்ற, தன்னுடைய வாழ்க்கையை உயர்த்தி கொண்டிருக்கின்ற அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. ஐயா ஒரு சிறு, அதாவது இந்த கடைசி வரி துண்ணிய நேய அப்படின்னு சொல்லும் போது நற்நோக்களுமாமேன்னு ஒரு வரியில போட்டிருக்காங்க, இன்னும் ஒரு இதுல நற்சேர்க்களுமாமேன்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த தர்ம ஆதீனத்துல நற்சொக்கணுமாமே அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது சொக்கணுமாமே, சேர்க்கலுமாமே, நோக்கலுமாமே அப்படிங்கிற அந்த கடைசி வார்த்தை மட்டும் மாத்தி மாத்தி போட்டிருக்காங்க. எதனால இப்படி நடக்குதுங்கய்யா? சார் அது என்னன்னு கேட்டீங்கன்னா, பாடபேதம் அப்படின்னு சொல்லுவோம். பாடபேதம்னா பாடுவதில் ஏற்படுகிற பேதம் இல்லை சார், பாடத்தில் ஏற்படுகிற பேதம். இது ஓலைச்சுவடியில எழுதும்போது இது வீரமாமுனிவர் வரத்துக்கு முன்னாடி எழுதுனது சார். அதனால அதுல அந்த மாதிரியான எழுத்து குழப்பங்கள்லாம் இருந்திருக்கும். அவங்கவுங்க என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அது மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஆனா சொற்களும் ஆகுங்கிறது, ஆமைங்கிறது அச்சு பிழையாது. நோக்கலும் சேர்க்கலும் அப்படிங்கிறதுல நோக்கல் அப்படின்னு சொன்னா மனசால பாக்குறதுக்கு நோக்கல் நோக்கம், கண்ணால பாக்குறது நோக்கிய நோக்கம் அப்படிங்கிறது. அதனால நோக்கல் அப்படின்னா மனசால நினைச்சு பாக்குறது நோக்கல் அப்படின்னு பேரு. ஆனா நோக்கலும் ஆமே அப்படிங்கிறத விட சேர்க்கலும் ஆமே அப்படிங்கிறது தான். ஏன்னா நம்ம அன்பு அப்படிங்கிறது இருக்கும்போது அது அந்த இடத்துல கொண்டு போய் சேர்த்துரும். அது என்னன்னா, அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே. பிடிங்கிறது சின்னது, ஒரு கைப்பிடி. அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே, அன்பெனும் குடில் புகும் அரசே. அரசன்னா அரண்மனையில தான் இருப்பாராம். ஆனா இறைவன் மட்டும் அன்பெனும் குடில் புகும் அரசே. அப்புறம் அன்பெனும் வலைக்கு உட்படு பரம்பொருளே. அன்பு, இதுதான் மாணிக்க வாசகர் பக்தி வலையில் படுவோன் காண்க அப்படின்னு சொல்லுவாரு. அன்பெனும் பிடி, அன்பெனும் வலைக்கு உட்படுபர, அது பரம்பொருள் சார் அது. ஆனா அது அன்பெனும் வலையில பட்டுடும். வலையில எத்தனை வலை இருக்குன்னு மீனவர்கள் கிட்ட கேட்டா சொல்லுவாங்க. அன்பெனும் வலைக்கு உட்படு பரம்பொருளே. அப்புறம் அன்பெனும் கரத்தமர் அமுதே, கையையே அமுதம் ஆக்கிடுமா. ஆனா நம்ம கையில விஷம் சார், நம்ம தொட்டாலே அதுக்கப்புறம் அது கெட்டு போயிடும். அதனாலதான் தொடர்ந்து செல் தொட்டு விடாதே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா
அந்த இறை அப்படிங்கிறது வந்துருச்சுன்னா அந்த கையே அமுதமா ஆயிடும். அன்பெனும் கரத்தமர் அமுதே அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே. கடம்னா இந்த இடத்துல உடம்பு. அதனாலதான் வேம் கடா அச்சலம். அச்சலம்னா மலை, வேம்னா வினை, வினையை தீர்க்கக்கூடிய மலைன்னு பேரு. என்னுடைய நண்பருக்கு வெங்கடாச்சலம்னு அப்பா அம்மா பேர் வச்சாங்க. ஆனா அவர் வினை தீர்க்குன்றன் அப்படின்னு அவர் பேரை மாத்திக்கிட்டாரு. அது மாதிரி இருக்கும். அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே, அன்பெனும் உயிர் ஒளி, அன்பெனும் அணுவுள் அமைந்த பேர் ஒளியே அப்படிங்கிறது. மாணிக்க வாசகர் அணுத்தரும் தன்மையில் ஐயோன் காண்க, அணுவை விட நுட்பமானவன். ஐ அப்படின்னா நுட்பம்னு அர்த்தம். அணுத்தரும் தன்மையில் ஐயோன் காண்கன்னு. அதுக்கப்புறம் அன்பெனும் உயிர் ஒளிர் அறிவே அப்படின்னு. அப்புறம் அன்புருவாம் பரசிவமே அப்படின்னு சொல்லுவாரு. அதனால சேர்க்கலும் அப்படிங்கறதுதான் அந்த இடத்துல பொருந்தும். மிக்க மகிழ்ச்சிங்கய்யா, நன்றிங்கய்யா. ஐயா, அப்புறம் அந்த கடைசியில திருமந்திர பாடத்தை சிவ சிவ என்பர்னு அந்த பாடினீங்க இல்லையா, ஓதுனீங்க இல்லையா, அது ஆமா சார், திருமந்திரம் தான் அது. சிறப்பு. அது நம்ம அறிமுக அழகேசன் ஐயாவுக்கு பிடித்த ஒரு மந்திரம். அதுல ஒரு நுட்பம் இருக்கு சார். சிவங்கிற வார்த்தை 9 தடவை வரும். ஓ, சிறப்பு. அது பாருங்க, சிவ சிவ என்கிலர் தீவனையாளர் 2, சிவ சிவ என்றிட தீவினை மாலும் 4, சிவ சிவ என்ன சிவகதி, சிவ சிவ என்றிட தேவரும் ஆவர் 6, சிவ சிவ என்ன சிவகதி தானே. அந்த கடைசியில மட்டும் 3 தடவை வரும். அதனால 9 தடவை வரும். அதனால அந்த 9 இந்த நவாக்கரி எல்லாத்துக்கும் இந்த பாட்டு ரொம்ப பொருந்தும். உண்மைங்க, ரொம்ப உருக வச்சுட்டீங்கய்யா. எனக்கு ஊக்கமா இருந்தது இந்த பாடலை. என்னமோ தெரியல, திரும்ப திரும்ப கேட்கணும் போல இருந்துச்சு. அத நிச்சயமா அந்த உள்ள போய் ரீப்ளேல அத பதிவு பண்ணி திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. ரொம்ப நிறைவா இருந்ததுங்கய்யா. நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா. உங்களுடைய அன்புக்கும் கருணைக்கும் நன்றியோ நன்றி. மிக்க மகிழ்ச்சி. இன்றைய மந்திரத்தை ஒரு முறை பாடி அதோட நிறைவு செய்து கொள்ளலாம் இறைவனுடைய திருவருள. ஓம் திருமூல திருவடிகள் போற்றி போற்றி. பண்ணிய பெண்ணை பரப்பர நீ பிடி, எண்ணிய பெண்ணை பரப்பர நீ பிடி, எண்ணிய நாட்களில் இன்பமும் எய்திடும், எண்ணிய நாட்களில் இன்பமும் எய்திடும், நன்னிய நாமும் நான்முகன் ஒத்தபின், நன்னிய நாமும் நான்முகன் ஒத்தபின், புண்ணிய நேயனர் சேர்க்கலுமாமே, புண்ணிய நேயனர் சேர்க்கலுமாமே. ஓம் திருமூல திருவடிகள் சரணம் சரணம் சரணம். நன்றி. நன்றிங்க ஐயா. அனைத்தும் அருமை ஐயா. ரொம்ப நன்றி. உங்களோட பங்கு ரொம்ப முக்கியம் ஐயா. நீங்க உங்களோட கண்டிப்பா நீங்க கடைசியில வந்தாலும் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்த மாதிரி ரொம்ப அருமையா எல்லாமே சொல்லிட்டீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. அது மாதிரி நமக்கு கொடுத்த அன்புக்கு கொடுத்த விளக்கங்கள், சிவத்துக்கு கொடுத்த விளக்கங்கள், அது நவாக்கரியோட ஐயா கனெக்ட் பண்ணி சொன்னது அனைத்தும் ரொம்ப அருமையா இருந்தது. அனைவருக்கும் நன்றி. இந்த அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையே, இதை நான் பல சீர்காழி கோவிந்தராஜன் பாடின மெட்டு பல மெட்டுல பாடி பார்க்கிறேன். ஆனா எனக்கு ஒரு மன லயமாகுது. அன்பென்னும் பிடியுள் அகப்படும் மலையே அப்படிங்கிற ஒரு மெட்டுல பாடும்போது எனக்கு என்னமோ அது இன்னும் ஆழ்ந்து உள்ள அந்த ஓதணும்னு தோணுது. ஐயா எந்த மெட்டுல அந்த பாடலை ஓதுறாங்கன்னு தெரிஞ்சுக்க. நன்றி ஐயா. சொல்ல முடியுமாங்க ஐயா?
பாடி காட்டுறது சரிதாங்கய்யா. சார் வேணாம், இன்னைக்கு தளம் நிறைவடைகிற நேரம். இன்னொரு நாள் நம்ம சித்தர் சிந்தனை அல்லது கேள்வி ஞானம் இன்னொரு நாள்ல நம்ம கண்டிப்பா பாடுவோம் சார். நான் அந்த என்னோட மனசு இப்ப அந்த சிவ சிவ என்கிறார் அதுலயே இருக்கிறதால அந்த பாட்டுக்கு போக முடியல. நான் இன்னொரு நாள் நல்ல பயிற்சி எடுத்துட்டு நான் உங்களுக்கு பாடுறேன். ஓதுறேன், பாடுறேன்னு சொல்லக்கூடாது, ஓதுறேன் நான். இல்ல ஒரு 2 வரி மட்டும் நான் பிக்கப் பண்ணிக்கிறேன். அது எனக்கு எப்படின்னா, அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே. பிடியுள்ங்கிறது தாழ்த்திக்கணும், மலையேங்கிறது உயர்த்திக்கணும். அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே, அன்பெனும் குடில் புகும் அரசே. குழந்தையும் கடவுளையும் கூப்பிடணும் எப்பயுமே, அப்புறம் தான் கும்பிடணும். அதனால அன்பெனும் குடில் புகும் அரசே, அன்பெனும் வலைக்கு உட்படு பரம்பொருளே, அன்பெனும் வலைக்கு உட்படு பரம்பொருளே. இந்த ஏகாரத்தெல்லாம் கொஞ்சம் நீட்டிக்கணும். ஏன்னா இந்த ஒப்பாரியில அது மாதிரி நீட்டுவாங்க. ஒப்பு வைத்து ஆற்றுதல் அப்படிங்கிறது, இந்த இடத்துல ஒப்பு வைத்து ஏற்றுதல் அப்படின்னு சொல்லி நம்முடைய அன்பையும் இறைவனுடைய பெருமையும் ஒப்பிட்டு ஒப்பிட்டு முதல்ல சொல்லும்போது தாழ்த்தி, ரெண்டாவது சொல்லும்போது உயர்த்தி, தாழ்த்தி உயர்த்தி, அப்புறமா வாழ்த்துதல் போற்றுதல் வணங்குதல், இது 5ம் நடக்கணும் சார். தாழ்த்துதல், அப்புறம் உயர்த்துதல், அப்புறம் வாழ்த்துதல், அப்புறம் போற்றுதல், வணங்குதல், இது 5ம் இருந்ததுன்னா அது சிறப்புடைய பக்தி அப்படிங்கிறது. அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். நம்ம இன்னொரு நாள் பேசிக்கலாம் சார், கண்டிப்பா. நன்றி. மகிழ்ச்சிங்கய்யா, நன்றிங்கய்யா. வேண்டுகோளுக்கு செவி சேர்த்தது ரொம்ப ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. தளத்துல உள்ளவங்களும் கொஞ்சம் நன்றி நன்றி நன்றிங்க ஐயா, நன்றி. நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டோங்க ஐயா, நன்றி. அனைவருக்கும் நன்றி. தளத்தை நிறைவு செஞ்சுக்கலாம் நினைக்கிறோம். யாருக்காவது கேள்வி இருந்தா கேட்கலாம். பாலச்சந்திரன் ஐயா வாங்க ஐயா. வணக்கம் ஐயா. வாங்க பாலச்சந்திரன் சார். முன்னாடி வர ஜோதிடர் தானே? ஐயா இல்லைங்க ஐயா. இல்லையா? சரி, வாங்க வாங்க பாலச்சந்திரன், சொல்லுங்க. வணக்கம் ஐயா. ஐயா, எனக்கு கனவுல அடிக்கடி இறைவனோட புகழை பாட சொல்லி வருது. நான் எப்படி பாடுறது என்ன என்று எனக்கு புரியலைங்க ஐயா. அதுக்கு என்னோட குரு சொல்லுவாரு, பெருமை பெரும் நினது புகழ் பேச வேண்டும் அப்படின்னு வள்ளலார் சொல்லுவாரு. பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே அப்படின்னு அப்பர் பெருமான் சொல்லுவாரு. அதனால முதல்ல லிசன், கவனிங்க, அப்புறமா பாடுற ஓதுற தன்மை வந்துடும். நான் பாடுறேன் அப்படின்னே சொல்ல மாட்டேன். நான் சொல்றது ஓதுதல். தவறி பாடுறேன்னு வந்துடும், ஆனா எனக்கே தெரியும் நான் பாடுறது கிடையாது, ஓதுதல். ஏன்னா ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் அப்படிங்கறனால நீங்க ஃபர்ஸ்ட் மனப்பாடம் பண்ணுங்க சார். மனப்பாடம் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி பாட வருதோ அப்படி பாடுங்க, அவ்வளவுதான். முதல்ல திருக்குறள்ல 10 முதல் அதிகாரம் இருக்கு பாருங்க. அகர முதல எழுத்தெல்லாம், அதை தொடங்கி பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார், அதை முதல்ல மனப்பாடம் பண்ணி அதை பாடுங்க சார். இல்லைன்னா உங்க நம்பரை லைனுக்கு அனுப்புங்க, நான் அப்புறம் பேசி உங்களுக்கு நம்ம பேசிக்கலாம் அதுக்கு பிறகு. சரிங்க ஐயா, சரிங்க, நன்றிங்க ஐயா. ஐயா பாலச்சந்திரன் ஐயா, ஐயா சொல்றபடி ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. அதோட மேலும் ஒரு இந்த பாடுறதுலாம் நம்ம பாடுபடுறதுன்னு சொல்லுவாங்க. அதாவது இறைவனை அறியணும், இறைவன் புகழை பாடணும்னா இதுக்குண்டான உழைப்பை கொடுக்கணுங்கய்யா. சாதாரண விஷயம் இல்லை. இன்னைக்கு பொருளை சம்பாதிக்கிறதுக்கு போதும், இந்த உடல் உழைப்பு போதுமானது. ஆனா அந்த அறிவை அறிவதற்கும் அந்த இறைத்தன்மையை உணர்வதற்கும் உண்டான உழைப்பு இருக்கு பாருங்க, அது சும்மா இருக்கிறது தான்.
சும்மா சும்மா இருந்து அவன் நமக்குள்ள இருந்து எப்படியெல்லாம் பேசுறான், எப்படியெல்லாம் நமக்கு அந்த உண்மையை எடுத்து காட்டிக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற உணர்றது தான். நீங்க அதிக நேரம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்க நேரமெல்லாம் கொஞ்சம் மௌனமா இருந்து உங்களுக்குள்ளேயே கவனிச்சு பாருங்க. இறைவன் உங்களோட பேசுவான். பேசும்போது நீங்க என்ன உணர்றீங்களோ அதை நீங்க சுயமாகவும் பாடலாம், ஓதலாம். இன்னும் ஞானியர்கள் எந்த நிலையிலிருந்து ஓதி இருக்காங்கிறத நீங்க உணரணும்னா இந்த மாதிரி ஆஹ் வள்ளல் பெருமானுடைய பாடல்கள் மிக ஆனந்தமா இருக்கும். பாட பாட இனிமை தரக்கூடிய வகையில இருக்கும். அதனால 6ஆம் திருமுறையை வாங்கி வச்சு ஒவ்வொரு நாளும் அப்படி புரட்டுங்க. என்ன கண்ணில் படுதோ அதை ஓதி பழகுங்க. அது உங்களுக்கு மேலும் மேலும் அந்த இறைவனுடைய நீங்க உணர்ந்ததை நிச்சயமா அந்த மகான் நமக்கு உணர்த்துவார். அதனால நீங்க ஒரு சிறப்பு நிலை அடையணும். இது ஒரு சரியான குறிப்பு தான். பாடுறதுன்னா உழைப்ப போடு. பொருள் வயப்பட்டு இருக்கிற நீ ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த பொருளை தேடும் உலகத்துல அருளை தேடும் அன்பை தேடும் என்னுயிரிங்கிற மாதிரி அந்த அன்பு நிலைய, அந்த ஆனந்த நிலையை அடைகிறதுக்கு நீங்க எடுக்கிற முயற்சி, அது ஒரு பயிற்சி நிச்சயமா இருக்கும். அதனால நிச்சயமா ஒரு நல்ல ஒரு மார்க்கத்தை நாடி ஏதோ ஒண்ண பிடிச்சுக்கிட்டு வாழ்க்கையில சிறப்புல அடைக்கணும். வாழ்த்துக்கள் ஐயா. உண்மையிலேயே இறை நாட்டம் உங்களுக்குள்ள பெருகிடுச்சு. இல்லைன்னா இந்த மாதிரி உணர்வு நிலையெல்லாம் வராது. நல்லா இருக்கும், சிறப்பா இருக்கும். மகிழ்ச்சி. நன்றிங்க. நன்றி. மிக்க நன்றிங்கய்யா. நன்றிங்க. ஐயா நீங்க இங்கே கூட வந்து பாட ஆரம்பிக்கலாம், வந்துடும். உங்களை ஈர்த்திருக்காரு. டோன்ட் வரி. 2 பேர் இருக்கிறாங்க, ரத்னாரி ஐயாவும் தாராயண ஐயாவும். வந்துருங்க. நன்றி. சரிங்கய்யா, கண்டிப்பாங்கய்யா. எனக்கு ஒரு கேள்வி வேற வந்து போச்சுங்கய்யா. இந்த பாடுபடுதல் அப்படிங்கிறது உழைப்பை மட்டும்தான் குறிக்குமா, வேற எதையாவது குறிக்குதாங்கய்யா? சார், பாடு அப்படின்னாலே துன்பம் அப்படின்னு அர்த்தம் சார். அதனால நான் அடிக்கடி சொல்லுவேன், எங்கேயுமே சாப்பாடு அப்படின்னு சொல்லாதீங்க, உணவுன்னு சொல்லுங்க. பாடுபட்டு தேடி அப்படின்னு பாரதியார் கூட சொல்றாரு பாருங்க. பாடுபட்டுன்னா துன்பப்பட்டு அப்படின்னு அர்த்தம். அந்த சாப்பாடுன்னு சொல்லவே கூடாது, அதை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். சானா சாவு, பாடுனா துன்பம். நம்ம சாப்பிட்றது எல்லாமே சாவறதுக்காக தான் அப்படின்ற அடிப்படையில எல்லாருமே சாப்பாடு சாப்பாடுன்னு சொல்றாங்க. ஆனா சோறு அப்படிங்கிறது தான் நல்ல வார்த்தை சார். எத்திசை செலினும் அத்திசை சோறே, ஔவையார். அம்பரமே தண்ணீரே சோறே, ஆண்டாள் நாச்சியார். அதனால சோறுன்னு சொல்றது ரொம்ப நல்ல வார்த்தை. அதை யாருமே சொல்றது கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். சோறு கண்ட இடம் தான் சொர்க்கமே, ஆனா சாப்பாடு கண்ட இடம் நரகம். அதனால சோறுன்னு சொல்றதுதான் சிறப்பு. சோறு போடுங்க, சோறு எடுத்துட்டு வாங்க அப்படி சொன்னா அது அந்த இடம் சொர்க்கமா இருக்கும். சரியான விளக்குங்கய்யா. உண்மையிலேயே எனக்கு ரொம்ப நாளா ஒரு குழப்பம் இருந்தது. ஒருத்தர் சொல்லுவாரு, இந்த சாப்பாடுன்னா என்ன நினைக்கிறீங்க, சாகிறதுக்கு உண்டான ஏற்பாடுதான் சாப்பாடு அப்படின்னு சொல்லுவாரு. எனக்கு என்னடா இப்படி பேசுறாரு இந்த மனுஷன் அப்படின்னு. ஏன்னா இப்ப நீங்க சொல்லும் போதுதான் அது நல்லா புரியுது. நல்லா சாப்பிடணும், அதாவது சாப்பிடுவோம்னு சொல்றத விட இனிமேல் நல்லா சோறு திங்கிறதுன்னு கூட சொல்லக்கூடாது. எப்படி சொல்றதுன்னு கூட தெரிய மாட்டேங்குது. நன்றிங்கய்யா. சார், உணவு எடுத்துக்குங்க அப்படி சொல்லலாம் சார். அவ்வளவு, அதுதான் சார் சரியான சொல் தொடர். அதுதான். மகிழ்ச்சி. நன்றிங்க. உணவு சரியானதுக்கு உணவு எடுத்துக்கங்கன்னு சொல்லி பழகுறீங்க. நன்றிங்க. நன்றி. நன்றிங்க ஐயா. வேற எதுவும் கேள்விகள் இல்லை இல்லையா? பாலா அவங்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். அதுமாரி தியாகராஜன் ஐயாவும் பிரணவன் ஐயாவும் அருமையான விளக்கம் கொடுத்தாங்க. இறைவனோட இணைப்பு கிடைச்சிருச்சு. இங்க குருக்கள் இங்க 2 பேர் இருக்காங்க. ஐயா லயன் ஐயா சொன்ன மாதிரி தான். ரொம்ப அருமை. அவங்க கொடுத்த விளக்கம் நிறைய பேருக்கு உதவியா இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கும், நமக்குள்ள என்ன நடக்குதுன்ற புரியாத கேள்வி இருக்கும். தியாகராஜன் ஐயா சொன்னதெல்லாம் ரொம்ப அருமையா இருந்துச்சு. எல்லாருக்குமே இது தேவையான பதிலா இருக்கும். நன்றிங்க ஐயா. அனைவருக்குமே நன்றி. குரு ஒருத்தர் தான்மா, அவர் தான் எல்லாருக்குள்ள இருந்து பேசுறாரு. நன்றி. நன்றி. நன்றிங்க ஐயா. நிறைய விஷயங்கள் கத்துக்கிறோம் எல்லார்ட்ட இருந்துமே. நன்றிங்க ஐயா. தளம் நிறைவு செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறோம். அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமாற நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம்.
அனைவருக்கும் நன்றி. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். நன்றி.